கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதோ சதா காலமும் உலகம் முடிப்பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிற நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை கண்மணிப்போல் பாதுகாத்து அவருடைய காருண்யத்தால் நம்மளை அணைத்து வழிநடத்தி வாழ்வழித்து வருகிறார். அதனாலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் இந்நாள் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், தேவனாய கர்த்தர் நமக்கு கேடகமாக, துரிதமாக, கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவரே நமக்கு கண்மலையுமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் போராட்டங்களை அவர் நிலமாக்கி போட்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது. ஆகவே நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம எதை குறித்தும் கவலைப்படாது கர்த்தரை இறுக பற்றி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உச்சரித்து அவரே நமக்கு வாழ்வு, வழி, ஜீவன் என்று சொல்லி நாம் ஜெபித்து அவர் துதித்து நாமத்தை மையப்படுத்தி வருகிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவார். அவர் கொடுத்த வாக்குத்த வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றியிருப்பான் போல் இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றியிருக்கிறார் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் மீண்டுமாய் நமக்கு சொல்கிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உள்ளன அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி ஒன்றுமில்லா மாற்றி போட்டார். ஆகவே கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்ம அனைவரும் சொல்லுவோமா? எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போனதற்காக கர்த்தாவே உமக்குண்டான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பிரசாந்த்